நான் ஆண்கள் சைடாக பேசலை, ஆனால் வந்து கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாயிடும். நான் ஏதாவது ஆனா கூட எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு பயமும் இதுவும் கொஞ்சம் அதிகமாகிடும் ஆண்களுக்கு நினைக்கிறேன். ஒரு பொறுப்பு இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது தொழிலில் சண்டைனா கூட எப்படா அப்படின்ட்டு போயிடலான்னு தோணும். ஆனால் நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் வந்து 4 பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டில் பொண்டாடி இருக்கு புள்ள இருக்குன்னு வாங்கிக்கலான்னு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு இது கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ அப்போ அது முன்னால மாதிரி இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு முன்னால இருந்த மாதிரி இருக்க முடியாது. உண்மை அதுதான், காலப்போக்கில் நடக்கும். அது அவங்களுக்கு வரதும் நான் என்ன அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தா அது ரொமான்ஸுக்கு வழி வைக்கும். ரொம்ப நல்லா ஒரு சின்ன காலில் விழுந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். காலில் விழுதுல சுகம் இருக்கு சார், அதனால அது சந்தோஷம். அது பொண்டாட்டி காலில் ஏதோ டெஸ்ட் தான் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன். இல்லை சார். சார் வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அது